பிக் பாஸ் சீசன் 9ல எவிக்ட் ஆகி வெளில போன எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இப்ப ஃபினாலே வீக்குக்கு ஒருத்தவங்களா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. நேத்து வந்து கனி, எஃப்ஜே, சுபிக்ஷா வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில வெளியான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்ம சாண்டா பார்த்திருப்போம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அதுல கானா வினோத் உள்ள வந்திருக்காரு. ஒரு டைமும் பாட்டு போடும்போது இந்த கண்டஸ்டன்ட்ஸ் தான் வராங்க அப்படிங்கிறத உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ், எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து கெஸ் பண்றாங்க. அந்த வகையில கானா வினோத் வரும்போது நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் அப்படிங்கிற பாட்ட பாடும்போது கண்டிப்பா கானா வினோத் தான் வராரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து பயங்கரமா வெல்கம் பண்ணி அழுதுட்டாங்க. அதுலயும் அரோரா கானாவினத்த ஹக் பண்ணி, "என்னால தான் நீ வந்து ரூ. 18,00,000 பணத்த எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ போனதுக்கு நான் தான் காரணமா? உன்ன நான் தான் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டேனா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வினோத் வந்து, "இல்லம்மா நான் தான் எடுத்தேன். நீ சொல்ல நான் எடுக்கல. இப்ப நீ அழுவுறத பார்த்தா, இதுக்காக ஃபீல் பண்ணி அழுவுறியா? இல்ல ரூ. 18,00,000 போயிடுச்சேன்னு அழுவுறியாங்கிற" மாரி மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாவும், ஃபன்னாவும் இருக்கு. என்னதான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் லாஸ்ட்டா எவிக்ட் ஆகி போன எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாலும், பிக் பி ஃபேன் மிஸ் பண்றது 2டே பேர் தான். ஒண்ணு பார்வதி, இன்னொன்னு கமருதீன். இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள இருந்திருந்தாலோ, இல்ல அவங்க ஆல்ரெடி எவிக்ட் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸா உள்ள வந்திருந்தாலோ, பயங்கர வைபா இருந்திருக்கும். ஒரு பக்கம் பார்வதிய பிடிக்காதவங்க, "இல்ல ப்ரோ அவங்க வந்தாலும் வேஸ்ட்டு. உள்ள வந்து மறுபடியும் நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. யாராவது தப்பா பேசுவாங்க. ஒரு மாரி இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க." அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட ஒப்பீனியன். இருந்தாலும் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல அவங்க வந்து நெகட்டிவ் ஃபேம்ல இருக்காங்க, பாசிட்டிவ் ஃபேம்ல இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 90 நாட்கள் பிக் பாஸ் வீட்ல அவங்க இருந்து, அவங்க 2 பேரால என்ன கன்டென்ட் குடுக்க முடியுமோ, அத ஓரளவு குடுத்துருக்காங்க. சொல்லப்போனா இந்த பிக் பாஸ் சீசன் 9லயே அதிகப்படியான ப்ரோமோக்கள் போடப்பட்டது பார்வதிக்கு தான் அப்படிங்கிற புதிய ரெக்கார்டும் பார்வதிக்கு வந்திருக்கு. இந்த விஷயத்த சொல்றதால நீங்க வந்து பார்வதிக்கு சொம்பு தூக்குறீங்க. நீங்க வந்து பார்வதிக்கு பிஆர் அப்படிங்கிறத தாண்டி, கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தோம்னா, பார்வதி போனதுக்கு பிறகு அடுத்த 1 வாரம் சாண்டா இருந்தாங்க. அந்த வீக் அப்படியே டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. இப்ப ஃபினாலே வீக்க வந்து எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? நெறைய பேர் லைவ் வந்து இன்ட்ரெஸ்ட்டா பார்க்கிறதே கிடையாது. கானா வினோத், கனி, எஃப்ஜே இது மாரி வைபா இருக்கக்கூடியவங்க உள்ள வரும்போது மட்டும் லைவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா போது. மத்தபடி ரொம்ப தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்வதி அப்புறம் கமருதீனுக்கு எப்படி பார்த்தாலும் இப்ப வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா, இன்னும் 2 நாட்கள் தான் ஃபினாலேவுக்கு இருக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள் தாண்டிட்டாங்கன்னா, சனிக்கிழமை வந்து இந்த டான்ஸ் செலிப்ரேஷன் ஒரு ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு அவார்ட் குடுப்பாங்கல்ல. அதாவது இந்த சீசனோட பெஸ்ட் மிக்சர் யாரு? பெஸ்ட் வில்லன் யாரு? பெஸ்ட் குக் யாரு? அது மாரி ஒரு கேட்டகரிக்கு அவார்ட் குடுக்கறது, இது எல்லாத்தையுமே சாட்டர்டே ஷூட் பண்ணிட்டு, சண்டே வந்து டைட்டில் வின் அனவுன்ஸ் பண்றது, விஜய் சேதுபதில வீட்டுக்குள்ள போற மாரி, ஹவுஸ்மேட்ஸ கூட்டு வர்ற மாரி, அது இல்லாம ஃபினாலேவுக்கு முன்னாடி ஒரு எவிக்ஷன் இல்ல டிவிஷன் நடக்கும். அந்த மாரி சமயங்கள்லயாவது பார்வதி அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேருக்கும் கிராண்ட் ஃபினாலே கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப குடுக்கணும். ஒன் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸா எல்லாமே சைட்ல உட்கார்ந்திருப்பாங்கல்ல, அங்க வந்து பார்வதி, கமருதீனுக்கு ஒரு இடம் குடுக்கணும் அப்படிங்கிறது பிபி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுக்காக நீங்க குடுத்த ரெட் கார்ட வந்து ரிவோக் பண்ணணும், திரும்ப பெறணும். அது வந்து கிரீன் கார்ட் குடுத்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறத தாண்டி, எப்படி இருந்தாலும் நீங்க வீட்டுக்குள்ள அனுப்ப மாட்டீங்க. இந்த 2 நாட்கள்ல ஃபினாலே வந்துற போகுது. அட்லீஸ்ட் அவங்கள வந்து ஃபினாலேல கலந்துக்கிறதான வாய்ப்பையாவது ஏற்படுத்தி குடுங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பிபி ஃபேன்ஸோட ஆதங்கமா இருக்கு. இல்ல அவங்க கிராண்ட் ஃபினாலே வர்றது வந்து தகுதி இல்ல. அவங்க ரெட் கார்ட் வாங்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு வந்து ஃபினாலேக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாமா? அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.